நடத்துனீங்கன்னா, ஃபுல் டே ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்திங்கன்னா, நம்பர் 1, ஒரு பிரபலமான பிரசங்கியாரை அழைக்க வேண்டாம். நம்பர் 1. என்ன சாம் சரியா? பிரபலமான பிரசங்கியாரை அழைத்து விட்டு உபவாச ஜபங்கள்லாம் சொல்லாதீங்க. அது கரெக்டே கிடையாது. அது ரொம்ப ஒரு செல்ஃப் கான்ட்ரடிக்ஷன். அது பிரசங்கர் எதுக்கு அங்கே ஜபத்தில் நடத்தக்கூடிய ஒரு ஜப வீரன் வரணும், ஒரு மன்றாட்டு வீரன் வரணும். மன்றாட்டு வீரர்கள் சிலரை அடையாளம் கண்டுபிடித்து அவன் பிரபலமாகாமல் ஒரு மூலையில் கிடப்பான். அப்படிப்பட்ட புலம்பல் தீர்க்கதரிசிகளை கொண்டு வாங்க. Bring Jeremiahs for such meetings. கண்ணீர் விடு, நதியளவு கண்ணீர் விடுவான். அவன் தான். ஜெரமியாஸை கொண்டு வாங்க. ஜனங்களுக்காக கண்ணீர் விடுகிற, நதியளவு கண்ணீர் விடுகிற, மறைவிடங்களில் புலம்புகிற எரேமியாக்களை கொண்டு வாருங்கள். அப்படிப்பட்டவங்க தான் டியர்ஸ் பிகட் டியர்ஸ். கண்ணீரை பிறப்பிக்கும். இன்னைக்கு நமக்கு அதிகமாக தேவையானது கண்ணீர். ஸோ நான் ஒரு சின்ன ஐடியா சொல்கிறேன். ஃபுல் டே ஃபாஸ்டிங் ப்ரேயர்னு வச்சிங்களா, 9 மணிக்கு ஆரம்பிக்கணும்னா 9 மணிக்கு ஆரம்பிச்சிருங்க. சிறப்பு பாடலெல்லாம் 1/2 மணி நேரத்தில் முடிச்சிருங்க. எல்லாரையும் முழங்காலில் போடுங்க. அதுக்கு பிறகு இப்போ முழங்கால் போடுறதே குறைஞ்சி போச்சு தெரியுமா? இப்போ எல்லாம் கல்ச்சர் நின்றுக்கிட்டு. அது ஏன்னா அது வெஸ்டர்ன் கல்ச்சர். வெள்ளக்காரங்க நிறைய முட்டு போட மாட்டாங்க. நம்ம தான் முட்டு போடுவோம் அந்த காலத்துலேருந்தே. ஏன்னா பைபிள் வெஸ்டர்ன் கல்ச்சர் இல்லை, மிடில் ஈஸ்டர்ன் கல்ச்சர். நமக்கு பக்கம், அது நமக்கு தான் பக்கம். மிடில் ஈஸ்ட், ஐதர் வெஸ்ட் ஆர் ஈஸ்ட். மிடில் ஈஸ்ட் நம்ம ரொம்ப பக்கம். அது நம்ம கலாச்சாரம். அது முழங்கால் படிக்கிறது. இன்னும் இந்தியாவில் முழங்கால் படிக்கிட்டு நெடுந்தாளிட்டெல்லாம் இருக்குது. இப்போ நமக்கு முழங்காலே குறைஞ்சி போயிடுச்சு. முழங்கால் போடுறதே கிடையாது. உட்காருவோம் அல்லது நிற்போம், பிறகு உட்காருவோம் அல்லது நிற்போம். இது 2 தான்.